இப்ப தக்காளி அது யார் பண்றாங்கன்னு பாக்குறீங்களா? கரெக்டா பாருங்க, அவர் பேசு பாருங்க. குட்டி புலி. இன்னைக்கு சமையல் குட்டி புலி சமையல். கெட்டியா பண்ணிடுறேன். நம்ம குழம்பாட்டில் வச்சுறாத சுமார். ஆமா, நல்லா சொத்து பத்மா கூட சாப்பிட்டுக்கலாம். என்ன குழம்புன்னு யோசனை பண்றீங்களா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. என்ன குழம்புன்னு பார்த்துடலாம். நம்ம குட்டி புளி சமையல் நம்ம பக்காவா இருக்கும். கிராமத்து ஸ்டைல்ல செஞ்சிட்டு இருக்கிறாரு. அவருடைய சமையல இன்னைக்கு அவருடைய கைப்பக்குவத்தை டேஸ்ட் பண்ணிடலாம். பார்த்துக்கலாம் வாங்க. நீங்களும் வாங்க, எல்லாரும் சாப்பிட போலாம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எங்க வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குட்டி புலி அவரோட வீட்டுக்கு குட்டி புலி சமையல் சாப்பிடறதுக்காக வந்திருக்கிறோம். பாருங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு. சிக்கன் இங்க பாருங்க. சிக்கன் செஞ்சு சிக்கன் சமையல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதெல்லாம் சமையல் முடிச்சுட்டு அடுத்து நாங்க தோட்டத்துக்கு போறோம். அங்க போய் சாப்பிடுற வீடியோ எல்லாம் நான் போடுறோம். பாருங்க, நீங்களும் எங்க கூட வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். நாட்டுக்கோழி சமையல் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நாட்டுக்கோழி மசாலா. ஆமா, பாருங்க என்னென்ன மசாலா ஆட் பண்றாருன்னு பாருங்க. ஓ, சூப்பர் சூப்பர் சூப்பர். வரமிளகாய் தூள். என்ன மிளகாத்தூள் போட்ட உடனே வாசனை கொம்முன்னு வருது. மஞ்சத்தூள் போடலாம், கலக்கிடலாம். அண்ணன் பாருங்க, அண்ணன் போட்டு கலக்குறாரு. இன்னைக்கு சமையல்ல ஒரு பொடி பிடிச்சிட வேண்டியதுதான். கிரேவி. என்ன கலர் பார்த்தீங்களா? சூப்பரான கலரு. எப்படி பாருங்க கலரு. அருமை அருமை அருமை. அடுத்தது என்ன போட போறாரு தெரியல. போடட்டும் பாத்திரலாம் விடுங்க. அலசரம். ஆமா, பாருங்க நாட்டுக்கோழி நல்லா சுத்தமா கிளீன் பண்ணி இருக்கு. ஆமா, ஆல் ரைட்டு. ஆமா, நாட்டுக்கோழி. அடுத்து ஒரு சப்பை போடுறோம். போடுங்க. இன்னைக்கு மதிய சாப்பாடு ஒரு பொடி தான். சூப்பர் சூப்பர். நாட்டுக்கோழி நல்ல வெடக்கோழி. என்ன பண்றோம்? நல்லா கலக்கிறோம். நல்லா கிண்டி விடணும். எல்லாம் மசாலா இறங்குற மாதிரி. குட்டி புளி பாருங்க. பாருங்க, வணக்கிற விதத்தை பாருங்க. பாருங்க அவரு பாருங்க என்ன இருக்கு பாருங்க. பாருங்க எப்படி கலர் வருதா? கலர் சூப்பரா வருதா? அருமை. எல்லாம் போட்டாச்சு, கலந்தாச்சு, ஊத்தியாச்சு. பாத்துங்க, சமையல் இப்போ ரெடி ஆயிட்டு இருக்குது. முடிச்சுட்டு அடுத்த வீடியோ நாங்க தோட்டத்துக்கு போய் எடுத்து போடுறோம். ஆமா, பாருங்க குட்டி புலி என்னோட சமையல் தான். சாப்பிட்டு பாருங்க, சுமாரா தான் சமைப்பேன். பாருங்க, கொல்லிமலை ஒரிஜினல் புளி. இதை லைட்டா ஊத்தணும், அப்பதான் அந்த டேஸ்ட்
இதை பாருங்க. நாட்டுக்கோழி குழம்புக்கு லைட்டா புளி சேர்த்து குழம்பு தான் நல்லா இருக்கும். சும்மா லைட்டா கொஞ்சம் ஒரு 20 கிராம் புளி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. குழம்பு பார்க்கும்போது சாப்பிட்ட மாதிரி இருக்குது. குழம்பு சாப்பிட்டாக்கன்னு வேற மாதிரி இருக்கும். வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். இது வந்து சால்ட் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு. அவ்வளோதான். வேற எதுவும் நொறுக்கி போடுறாரு. மறுபடியும் என்னமோ எடுத்து போடுறாரு. போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. என்னன்னு புரியல. ஒரு கலக்குன்னு கலக்குறாரு. பாருங்க. அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டு எடுக்கிறோம். அப்போ சக்கையா புரியும். ரெடி ஆயிடுச்சுன்னா அடுத்து. ஆமா. ரெசிபியா ரவுண்டிங் வந்தா சரியா. பாருங்க, சமையல் ரெடி பண்ணிட்டு வந்துட்டோம். குட்டி புளி போட்டிருக்கிறாரு. பாருங்க, லெக் பீஸு, இது துளையிட்டு இருக்கிறாரு. என்னன்னு தெரியல, கோழி தேடுறாருன்னு தெரியல. முட்டை எங்க வச்சிருக்கேன். ஒரு கோழிக்கால் வந்துருச்சுங்க. லெக் பீஸ், கோழி வச்ச முட்டை. ரொம்ப தூரம் போயிட்டீங்க நீங்க. மாங்காய் பக்கத்துல வேணும். இல்லை, கொஞ்சம் பக்கம் வந்துடுறீங்களா? என்ன கிட்ட தரலாம், அப்புறம் எடுத்துலாம். கிட்ட இருந்தா வந்துரு. நான் கிட்ட தானே, நான் கிட்ட நீ ஊத்திட்டு கொடுத்து குழம்பு நேரத்தை ஊத்திக்க. ஊத்திக்கணும் குழம்பு ஊத்திக்கணும். சாப்பிடலாமா? குழம்பு எப்படின்னு பார்த்து சொல்லுங்க. குழம்பு என்னத்த போய் சொல்றேன். நீ முட்டை போட்டுக்க. குட்டி புளி முட்டை போட்டுட்டாரு. ஆமா. எல்லாம் எடுத்துகிட்டே தான் இருக்குது எல்லாரும். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குட்டி புளி நாட்டுக்கோழியில் செஞ்சுருக்கிறாப்புல. கிராமத்து ஸ்டைலில் முட்டை எடுத்து பாருங்க. லெக் பீஸு பாருங்க, முட்டை எல்லாம் இருக்குது, ரெடியாக இருக்குது. வாங்க பாருங்க, இது பீஸு. வாங்க எல்லாம் சாப்பிட்லாம். சாப்பாடு பாருங்க எப்படி இருக்குதுன்ட்டு. வாங்க சாப்பிட்லாம். அருமையாக இருக்குது. இந்த மாதிரி வாங்க எல்லாரும் உட்காந்து சாப்பிடலாம். ஆமாம், எல்லாரும் உட்காந்து சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஸ்டைலில் இந்த மாதிரி காட்டுக்குள்ளே உட்காந்து சாப்பிட்றது ஒரு இன்ட்ரெஸ்டே தனி தான். வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். அப்படியே பாருங்க, குட்டி புளி சார் வணக்கம். நான் பாருங்க இப்போ தான் முட்டையும் சாப்பாடும் சேர்த்து வச்சு சாப்பிட்றேன். வாங்க சாப்பிடுவோம். அப்படியே என்கிட்ட கொடுங்க.
கை முதல்ல அப்படிங்க அப்படி கிராஸ் பண்ணுங்க. கை மறைக்கும், கை மறைக்குது. இல்லை இல்லை பாருங்க. ஹாய் வணக்கம். பார்த்தீங்கன்னா சமையல் எல்லாமே நம்ம குட்டி புளி தான். ஆமாம் பாருங்க சாப்பாடு பாருங்க. வேறங்க முட்டை லெக் பீஸ் இருக்குது. ஆமாம் பீஸ் வச்சிருக்கிறாரு. ஆமாம் நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குது லெக் பீஸு. சூப்பர். திருப்பதி என்ன வரல, மனசு திருப்பதி வரல, மலைக்கு போயிட்டாரு. லட்டு வாங்கிட்டு வந்துடுவார். வந்த பின்னாடி அடுத்த டைம் அவரோட வந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். அடுத்த ஷூட்டில் மீட் பண்ணலாம். இப்போ வந்து சாப்பிட்லாம். நீங்கள் பாருங்கள். பாருங்க எனக்கு சாப்பாடு தனியாக வச்சுருக்குது. நான் தனியாக சாப்பிட போகிறேன். வேறு அண்ணனுக்கு பாருங்க முட்டை. ஆமாம் முட்டை முட்டை சாப்பிட்ணும். தோட்டத்தை பார்த்தீங்களா, மாந்தோப்பு சூப்பரான ஏரியா லொக்கேஷனு. பாருங்கள் மாங்காய் பாருங்க. பாருங்க லெக் பீஸு சாப்பிட போகிறேன். சூப்பராக இருக்குது. பாருங்க முட்டை. தண்ணி குடிக்கிறேன். தண்ணி தான் குடிக்கிறேன், சரக்குலாம் கிடையாது. நாங்கள் சாப்பிட மாட்டோம், யாருமே சாப்பிட மாட்டோம். நாங்களும் ஒன்லி வெஜ். நான்வெஜ் கிடையாது. நான்வெஜ் தான் சாப்பிடுவோம். அந்த ட்ரிங்க்ஸ் பழக்கம் எங்கள்கிட்ட கிடையாது. நாங்கள் 4 பேருமே அப்படி தான். ஸோ வெறும் பாட்டில் தான் காமிப்போம், யாரும் சாப்பிட மாட்டோம். ஓகே, எங்களை மாதிரி நீங்களும் சாப்பிடாதீங்க. சாப்பாடு சாப்பிடுங்க, சரக்கு சாப்பிடாதீங்க. பைய எடுத்துருங்க. முக்கியமான ஸ்பாட்டுக்கு அது திருப்பி 10 வண்டி 5 வண்டி நம்ம வண்டி பின்னாடி எல்லாம் பாட்டில் வந்து கொத்துவாங்க. எல்லாத்துக்கும் சமைச்சு தருவேன். சந்தோஷப்படுவார். என் மாமனார் தான் மெயினாக வருவார். பரவாயில்ல நீட்டாக செஞ்சு கொடுத்தாரு அப்படின்னு. எங்கள் டிரைவருக்கு ஓனருக்கு நான் 2 தக்காளியில் குழம்பு செஞ்சு சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு குழம்பு செஞ்சு ரசம் செஞ்சு நீட்டாக கையில் வச்சு கொடுத்தேன். அப்படியே அப்பா எங்கடா அப்படின்னாரு. அதான் இந்த ராஜஸ்தான் பக்கம்லாம் போய் நம்ம குழம்பெல்லாம் தின்னுட்டு நம்ம குழம்பு தின்ன ஆரம்பிச்சோம்னா மனசுலாம் திம்பான். ரொம்ப மோசம். அவன் 1 வாரம் 10 நாள் போயிருந்துட்டு சாப்பாடு இல்லாத வெறும் தயிரியே ஊற்றி தின்னு. அந்த மாமரத்தில் ஏதோ இது உட்காரதெல்லாம் ஒன்றும் கடிக்கலையா? கிடைக்காது. அவங்க பாட்டெல்லாம் கட்டிட்டு கம்மி கிடைக்காது. சூப்பர். கிடைக்காது. என்னங்களும் தடிச்சு போச்சுதா? இல்லை நெட்டுன்னு பரசு தானே வச்சு போல காட்டில் அந்த சவுண்டு குரங்குறண்ணா. அதான் குரங்கு வந்து விடாது. அது சத்தம் வர்றாங்களே இந்த மாதிரி அதை கடிச்சிருந்தா அதே சாப்பிட்டு மேய்ந்து போயிடும். நீ பொறுமை எடுத்து 2 இடத்துல பார்த்து ஒரு வேலையா முடிஞ்ச வேலை முடிச்சிருங்க. காலியாக இல்லை, வெறும் தான் பண்ணிக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா தான் வீட்டில் என்னங்க சாப்பாடு இந்த மாதிரி வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் அதனுடைய டேஸ்ட் என்னங்கிறது தெரியும். அருமை அருமை அருமை. ஓகே, இதெல்லாம் சாப்பிட்டு அது வீடாக போயிடும்.
வேறு அப்படியே முட்டை ஒரு வாய் ரோஸ் பாஸ் அட்டன் வாங்க சாப்பிடலாம். வாங்க எல்லாரும் சாப்பிட்டுக்கிட்டே பேச எப்படி இருக்குது பார்த்தீங்களா? பாருங்க மாங்காய் பாருங்க, மாந்தோப்பு தான் எல்லாமே. என்னண்ணா சூப்பர். அளவு செஞ்சு கொடுத்துருக்கோம், எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அடுத்த எல்லோரும் வாங்க, நான் சமைச்சு போடுறேன், சாப்பிடுங்க, ஹேப்பியாக இருக்கலாம். லெட் பீஸ் எல்லாம் இப்படி சாப்பிடணும், நாட்டுக்கோழி இது வந்து இப்படி சாப்பிட்டு பழக்கணும். அருமையாக இருக்குது. ஓகே